வெல்கம் காய்ஸ், இது நம்ம எட்டர்னல் ஃப்ரம் வேலூர். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் அத்தன்டிகேஷனில் மல்டி ஒர்க் எப்படி பண்ணுறது எம்ஐ குவால்காம் சிப்செட்டில். ஏன்னா எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டிவைஸ் வந்து ஃபோன் லாக்கில் இருக்குது, அது எம்ஐ அக்கௌண்ட் இருக்குமா இல்லைன்னு தெரியாது. ஃபைமை டிவைஸ் ஆஃபில் இருந்து எம்ஐ அக்கௌண்ட் இருந்தால் நம்ம அது ஃப்ளாஷ் பண்ணுவோம். இன்கேஸ் ஃப்ளாஷிங் எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் லோகோவில் இருக்கும் மொபைலு நியூ மாடலாக இருக்கும், சப்போஸ் லோகோ வந்துச்சுன்னா அது ஃப்ளாஷ் பண்ணும்போது ஃப்ளாஷ் பண்ண அப்புறம் எம்ஐ அக்கௌண்ட் வருமா வராதான்னு தெரியாது. அதை நம்ம வந்து இடிஎல் கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளாஷ் பண்ணும்போது ஃப்ளாஷிங் ஓடி முடிஞ்சிடும், ஃபோன் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா எம்ஐ அக்கௌண்ட் வந்துச்சுனாக்கா அதுக்கும் ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து திரும்ப திரும்ப ஃப்ளாஷ் பண்ணும்போது அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து அதிகமாகும், செலவும் அதிகமாகும். அது எப்படி நம்ம லாபகரமாக யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து எவ்ரி ஸ்டெப்பு புரியும். இல்லைனாக்கா எப்படி வந்து நீங்கள் பண்ணீங்கன்ற மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பீங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த இந்த டூல் இம்மாரத் டூல் வந்து இது வந்து நம்ம கிரெடிட் பேஸ் தான். உங்களுக்கு சப்போஸ் இந்த டூலில் உங்களுக்கு கிரெடிட் வேணும் அப்படின்னாக்கா நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள். இதுக்கான கிரெடிட்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த டூல் வந்து நீங்கள் இந்த டூலும் இல்லை, எம்ஏ ஆத் யூஸ் பண்ணுற எந்த டூல் இருந்தாலும் சரி, அதில் வந்து அத்தன்டிகேஷன் ஒன்ஸ் நம்ம அத்தன்டிகேஷன் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கு பேர் வந்து 2 இருக்குது. ஃபயர் ஹவுஸ் மோடு, அப்புறமா வந்து சஹாரா மோடு. ஓகேங்களா? மொபைல் நார்மலாக இருக்கும்போது சஹாரா மோடு தான் ரன் ஆகும். சஹாரா மோடில் தான் வந்து அந்த ஃபைல் டவுன் ஆகிட்டு ஃப்ளாஷிங் ஓடும். இப்போ பாருங்கள், சஹாரா மோடில் தான் ஃபைல் ஓடிட்டுருக்கு. அது வந்து ஃபயர் ஹவுஸ் மோடுனாக்கா ஒன்ஸ் நம்ம அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு, இடிஎல் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஃப்ளாஷிங் ஓட ஆரம்பிச்சது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் வந்து ரீபூட் வந்து கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், டூல்லே பாருங்கள், அங்கே ரீபூட் வென் ஃபினிஷ்னு இருக்கும். அதை டிக்கு வந்து அன்டிக் பண்ணியாச்சு. ஏன் அன்டிக் பண்ணியிருக்குனாக்கா, இதை ஃப்ளாஷிங் ஃபுல்லாக ஓடி முடிஞ்ச ஃபோன் ரீபூட் ஆகக்கூடாது. சேம் குவால்காம் மோடில் இருக்கணும், அந்த 988 மோடில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்த இந்த சேம் அத்தன்டிகேஷனை வந்து நம்ம திரும்பவும் எந்த பேமெண்ட்டும் இல்லாமல் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? இதை நம்ம ஃபுல்லாக ஃபைல் ஃப்ளாஷிங் ஓடிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு வந்து உங்களுக்கு 2 டூல் வேணும். இன்னொரு டூல் வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு டூல் இருக்குது, அதை நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை, நான் டூலும் வாங்குற ஐடியா இல்லை அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவதார் எம்டிகே டூல்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீனா எப்படின்னா அதுலேயுமே அத்தன்டிகேஷன் இருக்குது. அந்த அத்தன்டிகேஷன் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஃப்ரீ, இதுலேயும் அக்கௌண்ட் நீங்கள் ஃப்ரீயாக லாகின் பண்ணிக்கலாம். ஆனால் ஒர்க்கு மட்டும் தான் கிரெடிட். ஓகேங்களா? அதுலேயுமே வந்து கிரெடிட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் அதில் கிரெடிட் வாங்கிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை அமௌண்ட் கம்மியாக இருக்கிறது, இது வந்து ப்ரைஸ் கம்மி இதில், அதனால் இதில் நான் வந்து ஃப்ளாஷிங் யூஸ் பண்ணிவிட்டு அத்தன்டிகேஷன் பைபாஸ் பண்ணுறது வந்து அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த அவதார் எம்டிகே டூலும் இந்த மிஸ்ரா டூலும் ரெண்டுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ரெண்டுத்துமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லா புது மாடலுமே ஓடும். ஏன் வந்து இந்த மாடல் இப்போ அன்லாக் டூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே மாடல் எத்தனை முறை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு கிரெடிட் கட் ஆகாது. அதுவே வந்து கிரெடிட் இருக்கிற புது மாடல் டூல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோனுக்குமே வந்து 5 கிரெடிட், 10 கிரெடிட், 5 கிரெடிட் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தான் வந்து ஒரு முறைக்குமே லாஸ் ஆகும். இப்போ வந்து வெறும் எம்ஐ அக்கௌண்ட் மட்டுமே வருது அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃபைல் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த எம்ஐ அக்கௌண்ட் ரீசெட் கொடுத்தாலே ஃபேக்ட்ரி ரீசெட்டு, எஃப்ஆர்பி, எம்ஐ அக்கௌண்ட் எல்லாமே போயிடும். ஆனால் ஃபோன் வந்து லோகோவிலையோ இல்லை வேறு கம்ப்ளைண்ட்டில் வருது அப்படின்னாக்கா, அது எம்ஐயாக இருந்துச்சுனாக்கா, இப்போ அந்த மாடலில் எம்ஐ அக்கௌண்ட் இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் நம்ம ஆன் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா, அப்போ எம்ஐ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கஸ்டமர் நீங்கள் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரே அத்தன்டிகேஷன் எல்லா ஒர்க்கும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றபோது நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எம்டிகேஆர் பண்ண முடியுமானா இப்போதைக்கு கிடையாது. குவால்காம் மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது உங்கள்கிட்ட அன்லாக் டூல் இருக்குதுனாக்கா அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அன்லாக் டூலில் இந்த ரீபூட்டு ஆஃப்டர் ஃபினிஷ் ரீபூட்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அன்டிக் பண்ணிவிட்டு இதில் ஓடி முடிஞ்ச உடனே இதுலேயும் அந்த அன்டிக் எடுத்துருக்குல்ல, ஓடி முடிஞ்ச உடனே நீங்கள் அன்லாக் டூலில் கூட நீங்கள் அந்த ஒர்க்கு ஃபேக்ட்ரி ரீசெட், எஃப்ஆர்பி எல்லாம் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் அத்தன்டிகேஷன் வந்து எம்ஆர்ஆர் த்ரெஷ்ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அத்தன்டிகேஷன் இப்போ பாருங்கள் ஃப்ளாஷிங் ஓடிட்டுருக்கா, ஓடி முடிஞ்சு ஃபோன் ரீபூட் ஆகாமல் இருக்குதுனாக்கா அப்போ வந்து என்ன மோடு இருக்குன்னா சஹாரா மோடு. ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த சஹாரா மோடில் அந்த ஃபயர் ஹவுஸ் என்ட்ரு ஆகிடுச்சு, அத்தன்டிகேஷன் ஓகே ஆகிடுச்சுன்னா அது வந்து ஃபயர் ஹவுஸ் மோடு. ஓகேங்களா? இது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணோம், அன்லாக் டூலோ இல்லை அவதார் எம்டிகே டூலோ 2 டூலோ என்ன பண்ணோம்னாக்கா,
இது நீங்கள் முடிஞ்சவொடனே டூல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 2 டூல் எதனா ஒரு டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ரீபூட் வென் ஃபினிஷ் இருக்கும் அதை தூக்கி எடுத்துடணும். ஏன்னா நீங்கள் மல்டி பர்பஸ் பண்ண போகிறீங்க. சிங்கிள்லாம் ஓகே, நீங்கள் திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அது ஒரே அப்ளிகேஷன் தான் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு அந்த டூலில் நீங்கள் எந்த ஆப்ரேஷன் குவால்காம் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால எஃப்ஆர்பியோ இல்லை எம்ஐ அக்கௌண்ட்டு ரிமூவ் பண்ணுறதுனாலோ இல்லை ஃபேக்ட்ரிஸ் அடிக்கிறதுனாலோ இல்லை வேறு பார்ட்டிஷன் தனியாக நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க, திரும்பவும் நீங்கள் ஒரு டவுட்டுக்கு வேறு ஃபைல் அடிக்க போகிறீங்க அப்படின்னாலையோ அதில் நீங்கள் ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். அது முடிஞ்ச பிறகு நீங்கள் ரீபூட் சிஸ்டம் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அது முடிஞ்ச சிஸ்டம் ஆன் ஆகிடும். இதில் ஒர்க்கும் முடிஞ்சிடும், அதில் ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இதை நீங்கள் ஃபுல்லாக இது நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்த ஒர்க் முடியும் போது நான் அது கண்டினியூ பண்ணுறேன் வாய்ஸ் ஓவரை. ஓகேங்களா? அதிலெல்லாம் ஓடி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அந்த அவதார் எம்டி டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஃப்ளாஷ் பண்ணோமோ அந்த மாடல் சூஸ் பண்ணிக்கிறோம். அது நம்ம எதுவும் எடுக்காது, அந்த காசு எதுவும் கேட்காது. அக்கௌண்ட் நம்ம ஃப்ரீ தான், அக்கௌண்ட் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு பாருங்கள், ஃபேக்ட்ரி செட் எஃப்ஆர்பி எம்ஐன்னு கொடுக்குறேன். ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு பாருங்கள். டிடெக்டிங் இன் 5 hours மோடுன்னு காட்டுது பாருங்கள். அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து அத்தன்டிகேஷன் லோடர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதில் நம்ம வந்து ரீபூட் கொடுக்கல, அதனால் வந்து நம்ம இதை கொடுத்து நம்ம எத்தனை ஒர்க்னா அந்த ரீபூட் சிஸ்டம் கொடுக்காத வரைக்கும் எத்தனை முறை என்னென்ன ஒர்க்னா பண்ணிக்கலாம். பேக்கப் இஎஃப்எஸ்ஓ இரேஸ் இஎஃப்எஸ்ஓ இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் அத்தன்டிகேஷன் தான். அதுவே வந்து இதை நீங்கள் வந்து டூலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ரேஷனுமே காசு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படி பார்த்தா அதிகமான காசை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் அத்தன்டிகேஷனை வச்சு நீங்கள் எத்தனை ஒர்க்னால் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எட்டர்னல் இன்ஸ்டியூட்டை கனெக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இன்னும் நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.